திருச்சிற்றம்பலம். எங்கும் நிறைந்தவனே சக்தியே, வெற்றியெல்லாம் தருபவளே, வரவேண்டும் 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 தாயே, ஒரு வரம் தர வேண்டும் தர வேண்டும் நீயே அம்மா, வரவேண்டும் வரவேண்டும் தாயே, ஒரு வரம் தர வேண்டும் தர வேண்டும் நீயே அம்மா, வரவேண்டும் வரவேண்டும். அறம் வளர்க்கும் அம்மா நீ கற்பகவர்த்தினி, அறம் வளர்க்கும் அம்மா நீ கற்பகவர்த்தினி, ஐயாறு தனில் வாழும் தர்ம சம்வர்த்தினி, திருவையாறு தனில் வாழும் தர்ம சம்வர்த்தினி, வரவேண்டும் வரவேண்டும் தாயே, ஒரு வரம் தர வேண்டும் தர வேண்டும் நீயே அம்மா, வரவேண்டும் வரவேண்டும். தானெனும் அகந்தை தலைமேல் ஏறாமல், தானெனும் அகந்தை தலைமேல் ஏறாமல், தாழ்ந்த என் நிலையில் நின்று தர்மம் மாறாமல், தானெனும் அகந்தை தலைமேல் ஏறாமல், தாழ்ந்த என் நிலையில் நின்று தர்மம் மாறாமல், வான் புகழ் ஆண்டவன் வகுத்தனர் வழியில், வான் புகழ் ஆண்டவன் வகுத்தனர் வழியில், வையகம் வாழ்ந்திட வரமருள் தாராயோ, வையகம் வாழ்ந்திட வரமருள் தாராயோ, வரவேண்டும் வரவேண்டும் தாயே, ஒரு வரம் தர வேண்டும் தர வேண்டும் நீயே அம்மா, வரவேண்டும் வரவேண்டும். ஹர நம பார்வதி பதையே, தென்னாடுடைய சிவனே போற்றி. இந்த பால்சோனை கண்ட சிவபெருமான் கோவிலுக்கு வந்து 37வது வருஷம் மகா சிவராத்திரிக்குள்ள நாம் இப்போ 3வது கால பூஜை நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு கால பூஜை ஜாமம்னு சொல்லுவாங்க. ஜாம பூஜை, முதல் ஜாம பூஜை, 2வது ஜாம பூஜை, 3ஆம் 4ஆம் ஜாம பூஜைகள் சொல்லுவாங்க. இது 4 ஜாம பூஜைகள் ரொம்ப விசேஷமானது. அதுவும் 4வது கால பூஜையில் வந்து வண்டுகள் பிறக்கும். தேவர்கள் வந்து வண்டு ரூபமாக பிறப்பாங்க. வந்து சிவபெருமானை வழிபட்டு, அதை அப்படியே பார்த்தீங்கன்னா சிவபெருமானோட சிவலிங்கம் இருக்கும்ல, அதோட தலையில் 4 வண்டுகள் வரும். அதோட தலையில் 2 வண்டுகளும், நந்தீஸ்வர பெருமானோட கொம்பில் 2 வண்டுகளும் சுற்றிண்டு ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் சுற்றிண்டு ஒரே இடத்துல நின்றுட்டு அப்படியே கிளம்பி போயிடும். அது ரொம்ப விசேஷமானது. இப்போ நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த வண்டுகள் வர நிகழ்ச்சியை பார்க்கலாம். வண்டுகள் வந்து ரொம்ப விசேஷமானது. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து அதை நான் பார்த்துட்டே இருக்கேன். நான் ஒரு தடவை வந்தேன், என்னடா வண்டுகளாக வருது, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது, அடிங்க அடித்து இது பண்ணுங்கள் விரட்டி விடுங்கன்னு நினச்சேன் நான். அதுக்கப்புறமா தான் இந்த கோவில் கமிட்டி ஹெட்டு திரு நாகராஜ் அவர்கள் தான் சொன்னார், அது வண்டுகள் இல்லடா தம்பி, தேவர்கள் வந்து வண்டுகள் ரூபமாக வந்து 4ஆம் கால பூஜையில் வந்து 30 முக்கோடி தேவர்கள், மனித ஜீவராசிகள், மாடுகள் எல்லாமே வந்து சிவபெருமானை வழிபட்டது ஐதீகம். அதனால் தேவர்கள் வந்து வண்டுகள் ரூபமாக வந்து சிவபெருமானை வழிபடுறதா ஐதீகம் தம்பி, அதெல்லாம் நீ அப்படி இனிமேல் சொல்லாத அப்படின்னோடனே அப்போ தான் எனக்கு புரிஞ்சது, ஓ தேவர்கள் உண்மையிலே இருக்காங்களான்ட்டு. அப்போ நான் சின்ன வயசில் எனக்கு தெரியாது. இப்போ அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வண்டுகள் தெரியுது. நீங்கள் பார்க்கணுன்னா பாருங்கள். ஓகே, செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.